எஸ், இன்றைக்கி நாம் தைக்க போகிறது ரொம்பவே சிம்பிளான க்யூட்டான ஒரு கீ செயின் பர்ஸ். ஓகேவா? ரைட். ஒரு பேங்கில் ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் வச்சு வெளியில் குடி, அவுட் சைடு குடி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி 2 பீஸ். வெளிப்பக்கமாக வட்டம் போட்டு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வட்டத்தை 2 மடக்கிடலாம். மடக்கிட்டு இந்த இடத்துல மார்க் அவுட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இப்போது இந்த இடத்துல ஒரு ஜிப்பு வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட அளவு 2 அங்குலம் அளவில் ஜிப் எடுத்து 2 பக்கமும் சின்னதாக பிட் கிளாத் போட்டு மூட்டி எடுத்துக்கலாம். இப்போது சிப்புள்ள பாகம் மட்டும் எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இப்போது ஜிப்பை கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்பை 2 மடக்கி இதோட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த பக்கமும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம தைக்க போகிற கிளாத்லையும் சென்டர் பார்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிப்போம் ஜிப்பை எடுத்து பின்னாடி மார்க் அவுட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, இந்த சென்டர் பார்ட்டில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சிப்பை திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு போர்ஷனை 2 மடக்கி அதோட மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மார்க் அவுட் பண்ணிவிட்டு சிப்போட இன்னொரு பகுதியில் சென்டர் பார்ட் மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பார்ட்டை கிளாத்தோட சென்டர் பார்ட் மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். கிளாத்தை திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். இப்போது எக்ஸஸ் சர்க்கிள்லாம் கட் பண்ணி நல்ல வட்ட வடிவம் கொடுத்துடலாம். இப்போது நம்ம ஜிப்பு வச்சு தைச்சிருக்கிறதுனால இந்த சர்க்கிளில் வேரியேஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிளாத்தை இது மேலே வச்சு அதே அளவுக்கு எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான்.
எஸ், இப்போது நம்மளோட 2 பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது ஜிப்பை லேஸாக ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஜிப்பை இது மேலே கவுத்தி வச்சுட்டு சுற்றிலும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது சுற்றி இருக்கிற கிளாத்தில் கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபுல்லும் கட்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போது ஜிப்பு வழியாக நம்ம ரைட் சைடுக்கு வந்துடலாம், நல்ல பாகத்துக்கு வந்துடலாம். நல்ல ஷார்ப் எட்ஜ் கொடுத்து கார்னர்ஸ்லாம் நல்லா வெளியில் கொண்டு வந்துடலாம். நமக்கு வட்ட ஷேப் கிடைக்கணும்னா நல்ல கார்னர்ஸ்லாம் வெளியில் கொண்டு வந்துடலாம். ரைட், இப்போது இந்த இடத்துல ஒரு கீ செயின் ஒன்று கோர்த்துடலாம். நம்மளோட கீ செயின் பர்ஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட், மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி. எகெயின் இதே மெத்தடை யூஸ் பண்ணி நாம் முகத்துக்கு பவுடர்லாம் போடுவோம் இல்லையா, பஃப், அதை கூட தைக்கலாம். சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பஃப் எப்படி தைக்கிறதுங்கிறதையும் நம்ம கற்றுக்கலாம். ஓகேவா? ரைட், இது ஜேபியின் தையலகம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.